ஹலோ. என்ன எதுக்கு இப்படி என்ன பார்த்துட்டும் பார்க்காம பேசாம போறீங்க? நமக்குள்ள பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எதுவுமே இல்லையா? பொதுவாக நமக்குள்ள பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை சார். இல்லை, நிறைய இருக்கு பேசுறதுக்கு. உங்களை பற்றி பேசலாம், என்னை பற்றி பேசலாம், அவி பற்றி கூட பேசலாம். பேசுறது முக்கியம் இல்லை பாஸ்கர். என்ன பேசுகிறோம், பேசும்போது நம்ம மனநிலை என்ன, யார் கூட பேசுகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசவோ, இல்லை உங்களை பற்றி நான் உங்ககிட்ட பேசவோ, இல்லை நம்மளை பற்றி நாமளே பேசிக்கவோ அவசியம் இல்லை நினைக்கிறேன் பாஸ்கர். அந்த அளவுக்கு நமக்குள்ள நெருக்கம் இல்லையே. அதுக்கப்புறம் அபியை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்கள பற்றி நீங்கள் நிறையவே பேசிட்டீங்க பாஸ்கர். பார்லேருந்து கோர்ட் வரைக்கும் அவங்கள பற்றி என்னென்ன பேசக்கூடாது அது எல்லாத்தையுமே நீங்கள் பேசிட்டீங்க. வன்மத்தோட, கோபத்தோட, பொறாமையோட நிறைய பேசிட்டீங்க பாஸ்கர். நீங்க மேல கோபத்தில் இருக்கீங்க. சே, உங்க மேல கோபப்படுறதுக்கு நான் யார் சார்? பின்ன ஏன் இப்படி பேசுறீங்க பாஸ்கர்? நான் ஒரு சாட்சியான்னு பார்த்தவன், அந்த உணர்வோட பேசுறேன். இதை பாருங்க, உங்களை விட இந்த உலகத்துல அபிக்கு நெருக்கமான ஒருவர்னு வேற யாருமே கிடையாது. கட்டின புருஷன் நீங்க. அவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்க பூரிச்சிருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும், கூடவே நீங்களும் வளர்ந்துருக்கணும். ஆனா நீங்க அவங்க வளர்ச்சியை தாங்கிக்கல, புரிஞ்சுக்கல. தொடர்ந்து நீங்க தப்புகளும் துரோகங்களும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அபி தொடர்ந்து உங்களை மன்னிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை பாருங்க பாஸ்கர், மன்னிப்பை விட இந்த உலகத்துல மிகப்பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்லை. ஆனா நீங்க அதையும் புரிஞ்சுக்கல. பொறாமையும் துவேஷமும் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. பாஸ்கர், பறக்கிறது பறவைகளோட இயல்பு. அது கூண்டுக்குள்ளேயே உங்க பேச்சுக்கு அடங்கி இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. அபி பறக்க பறந்தவங்க பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மேல மேல பறந்துகிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய உயரத்துக்கு போவாங்க. நீங்களும் கூடவே உயரத்துக்கு போயிருக்க வேண்டிய மனுஷன். ஆனா உங்க துரதிர்ஷ்டம், கீழே நின்று வயிற்றுச்சலோட அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கழுத்து வலிதான் மிஞ்ச போகுது பாஸ்கர். எனக்கு இதுல ஒரே ஒரு வருத்தம் தான். எத்தனை உயரம் பறந்தாலும் எவ்வளவு சாதிச்சாலும் சரி பண்ண முடியாத ஒரு ஊனத்தை, வேதனையை அவங்க மனசுல நீங்க ஏற்படுத்திட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச அபி தான் சந்தோஷத்தை பத்தி யோசிச்சதே கிடையாது. அவங்க குடும்பம், தங்கச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்க, உங்க குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ற அபூர்வமான பொண்ணு அபி. அவங்க சந்தோஷத்தையே தொடச்சி எடுத்துட்டீங்களே பாஸ்கர். இல்ல, தெரியாம தான் கேட்குறேன். உலகத்தை யாரும் தப்பு பண்ணல. தப்பு பண்றதுக்கும் ஒருத்தரை துடிக்க துடிக்க சித்திரவதை பண்ணி சந்தோஷப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாஸ்கர். தவறுதெல்லாம் ஒன்று பண்ணிட்டு வருத்தப்படுற ஆள் மேல நம்ம கோவப்பட முடியாது. ஆனா வன்மத்தோட தொடர்ந்து ஒருத்தரை காயப்படுத்தினா அது சாதாரண விஷயம் இல்லை, சின்ன மிஸ்டேக்கும் கிடையாது. இதோ பாருங்க பாஸ்கர், மற்றவங்களை காயப்படுத்தி நீங்க பழகிட்டீங்க. வலின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல. இழப்போட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஈரமான மனசு வேணும். உங்ககிட்ட அது இல்லை. ஆனா எல்லாம் புரியுற நேரம்னு ஒன்று இருக்கு பாஸ்கர். அந்த நேரம் உங்களுக்கும் வரும். எல்லா உண்மையும் புரியும். ஆனா அப்போ எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. போதும், நிறைய பேசிட்டேன். ஐம் சாரி பாஸ்கர், சாரி. டேய் மனோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? ரேடியோ ரிப்பேர் பண்றேன். திரும்பவும் பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டியா? உன் வேலையை பாருக்கா. ஆனந்தி, பிங்க் புடவை வச்சிட்டியா? வச்சிட்டேன்க்கா. ஏடிஎம் கார்டு எங்க இருக்கு? உன் ஹேண்ட்பேக்ல இருக்குக்கா. அப்படியா? அம்மா வரேன். அம்மா, செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. 2000 ரூபாய் இருக்கு. போதுமா? போதும் போதும். ஃபைல்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க ஆனந்தி? டேபிள் மேல தாங்க இருக்கு. வேற ஏதாவது வைக்கணுமா? எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டியா? வச்சிட்டேன். சரியா லாக் பண்ணு. இது பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க தம்பி, வாங்க. இது என்னோட அம்மா. வணக்கம்மா. இது அபி. ஹலோ. இவங்க அபியோட அம்மா. வணக்கம். வணக்கம். இது அபியோட சிஸ்டர். ஹாய். அபியோட மாமா, அபியோட தம்பி. அபி, ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். என்ன டாக்டர் இப்ப வந்திருக்கீங்க? நான் அவசரமா மும்பைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன மும்பை போறீங்களா?
என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. சரி பரவாயில்ல, எனக்கு அங்கே ஒரு ஃப்ளாட் இருக்கு, நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். வேண்டாம், நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் வந்த விஷயம் என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மகேஷ், எஸ் அபி. நான் மும்பை போற ஃப்ளைட் பிடிக்கணும். ரொம்ப முக்கியமான பிசினஸ் மீட்டிங், அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க இப்ப வந்து பேச்ச ஆரம்பிச்சா எப்படி? சாரி 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 அபி, உங்க அவசரம் எனக்கு புரியுது. ஜஸ்ட் 5 minutes. அம்மா கூட்டு வந்துட்டேன். 5 நிமிஷத்துல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அம்மா சொல்லுங்க. ஒரு தட்டு வேணும். அதெல்லாம் எடுப்பா. அம்மா இத வாங்கிக்கங்க. என்னம்மா இது? என் பையனுக்கு உங்க பொண்ணு அபிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஆமா ஆண்டி, அபி மேரேஜ் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன். அதான் முறைப்படி உங்ககிட்ட கேட்கலான்னு அம்மா கூட்டு வந்தேன். என்ன மிஸ்டர் மகேஷ், என்ன இதெல்லாம்? படிச்சவர் தானே நீங்க? வெயிட் 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 வெயிட், நான் முறைப்படி பேசத்தானே வந்திருக்கேன். ஏன் டென்ஷன் ஆறீங்க? நான்சென்ஸ். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச முறையா? பின்ன என் அம்மாவை கூட்டு வந்து தானே கேட்கிறேன். இதை விட வேற என்ன வேணும் அபி? என்ன பொண்ணு கேட்டு வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி உளறப்போ நான் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். அதெல்லாம் மறந்துட்டு இப்படி தட்ட நீட்டினா எப்படி? என்ன அர்த்தம்? நீங்க தான் ஒரு அவசரம் கொடுக்க. பாவம் உங்க அம்மா, எதுக்காக அவங்கள கூட்டிட்டு வந்து சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? சாரிமா, உங்க பையன் பண்றது எதுவுமே சரியில்லை. டேய் மகேஷ், என்னடா இதெல்லாம்? அபி, அம்மாவை கூட்டிட்டு இப்படி ஒரு ஏற்பாட்டோட வந்தா நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு சம்மதம்னு சொல்லிதான் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். இது பாருங்க மகேஷ், நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன். மறுபடியும் நீங்க என்ன தொந்தரவு பண்ணா எப்படி? நீங்க ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க. ஆனா இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியலையே. டாக்டர்னு பேரை தவிர நீங்க செய்யறதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இது பாருங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு என்னால முடியாது. நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப தர்ம சங்கடங்க. இத பாரு அபி, மகேஷுக்கு நான், எனக்கு மகேஷ்னு இத்தனை காலமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு நீயும் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். உன்னை பத்தி மகேஷ் நிறைய சொல்லியிருக்கான். உன்னோட குணம், உன்னோட முந்தைய வாழ்க்கை எல்லாத்தையும் சொன்னான். கல்யாண வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. இப்போ நீ மட்டும் என் பையனை ஏத்துக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது பாருங்கம்மா. புரியுது அபி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் விஷயத்துல மகேஷ் நிறைய பொய் சொல்லியிருப்பான். அதெல்லாம் உனக்காக தான். இத பாருமா, நீ எங்க வீட்டு பொண்ணா வரணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அபி, எங்களுக்கு ஒரு நல்ல பதில சொல்லுமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரேன்ப்பா.
வா மகேஷ். வரேன். அக்கா என்ன கேட்டா அவர் உனக்கு நல்ல சாய்ஸ்னு தோணுது. நீ வேற எரிச்சல கலப்பாத ஆனந்தி. இல்லக்கா நான் பார்த்த வரைக்கும் மத்த எல்லாரையும் விட மகேஷ் ரொம்ப நல்லவரா தெரியறாரு. நீயே கன்சிடர் பண்ணக்கூடாது? முட்டாள்தனமா பேசாத ஆனந்தி. தாண்டா. சின்னாரிக்குப்பம் நகரமன்ற தலைவருக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அன்பார்ந்த சின்னாரிக்குப்பம் பொதுமக்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அண்ணன் தொழிலதிபர் சுவே சுப்பு அவர்களே, மீனவர் சங்க தலைவர் சே ஐயாவு அவர்களே, மீனவ இளைஞர் அணி தலைவர் வெட்டு சேகர் அவர்களே, செயலாளர் கராட்டே ரவி அவர்களே. நாளைக்கு என் பணம் வரணும். That's it. வராட்டி நான் போலீஸோட வருவேன். பொண்ண போய் ஆம்பளை பிள்ளைன்னு பெத்து பாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் முகரைய பேத்துறேன். அபி பணத்தோட வீட்டுக்கு வா, இல்ல இங்கே இரு. புரிஞ்சதா? மிஸ்டர் தொல்காப்பியனுக்கும் அபிக்கும் அஃபேர் இருக்கு. ராத்திரி அவன் கூட வீட்டுல தங்கினா. குழந்தை இல்லைங்கிற காரணத்தை குறிப்பிட்டு வேணும்னு நான் கையெழுத்து போட்டுமா? என்ன நாளைக்கு உங்களை யாரும் தப்பு சொல்லக்கூடாது பாருங்க. அதுக்கு தான் நீங்க என்னை விட்டு விலகின பிறகு என் ஸ்டேட்டஸ் ரொம்ப உயர்ந்திருக்கு. ஆனா பாவம், நீங்க கட்டடம் கட்டி கஷ்டப்படுறீங்க. என்னமோ பெருசா சொத்து சேர்ந்துச்சுன்னு ஆட்டம் போட்ட, கடைசியில எல்லாமே போச்சு. கடைசியில நம்ம குடும்பம் பிச்சை தாண்டா எடுக்கணும். அந்த கேரளத்துக்கு பேசாம செத்து போலாண்டா. மருந்த குடிச்சு எல்லாரும் நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். ஆனந்தி, கொஞ்சம் போன் எடு. ஹலோ
இல்லைங்க அவங்க ஒரு பிசினஸ் விஷயமா மும்பை போயிருக்காங்க. பாம்பேயா? இன்னைக்கு? இல்ல இப்பதான் கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. நீங்க யாரு? யாருங்க? ஹலோ. நான் பாஸ்கர் பேசுறேன். தொல்காப்பியன், புரோக்கர் நம்ம கிட்ட சில சைட்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஆமா அபி, நீங்க பாம்பே போயிட்டு வந்தது நாம உடனே பாத்துருவோம். இல்ல வேண்டாம் தொல்ஸ், நீங்க அதெல்லாம் பார்த்து வச்சிருங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அபி, அபி போன் எடு. அப்புறம் நம்ம பேங்க் லோனை கட்டி முடிச்சிருக்கோம்ல, அதோட ஸ்டேட்மெண்ட் நீங்க வாங்கி வைங்க. ஆடிட்டிங்காக நமக்கு தேவைப்படும். ஓகே அபி, நான் வாங்கி வச்சிடறேன். வேற ஏதாவது? வேற நம்ம சிஸ்டத்துல சிவில் கேட் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கேன். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அபி. நீங்க மும்பை போய் அந்த ஒர்க்கை நல்லபடியா முடிங்க. இங்க உள்ள விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. அப்படி ஏதாவது அர்ஜென்ட் மெசேஜ் இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே அபி.